தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய 2வது வார சூறாவளி சுற்றுப்பயணம் நாகை மற்றும் திருவாரூர்ல நடந்தது. முதல்ல வந்து விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து பிரைவேட் ஜெட் மூலமாக திருச்சி செல்றாரு. திருச்சியிலிருந்து திருவாரூர் வரைக்கும் கார்ல சென்று, திருவாரூரிலிருந்து அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறி நாகைக்கு செல்றாரு. அங்க உரையாற்றுறாரு. அங்க இருந்து திருவாரூருக்கு வந்து உலக வரலாற்றிலேயே 3 நிமிடம் பேசிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற பெருமையும் பெறாரு. திரும்ப திருவாரூர்ல இருந்து திருச்சிக்கு வராரு. பிரைவேட் ஜெட்ட புடிச்சு சென்னைக்கு வந்துர்றாரு. ஆக மொத்தத்துல ஒரே நாள்ல இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இந்த நிலையில தான் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. கூட்டம் கூடுதே விஜய் அவர்களுக்கு. கூட்டம் சேர்க்கிறதுனால ஒருத்தர் வந்து வெற்றி பெற்ற முடியுமா? அப்படின்னு சொல்லி கேள்விகள் முன்வைக்கப்படுது. அப்ப கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு, ஆண்டவா! உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ஆண்டவா!" இவன்லாம் என்னைக்கு இல்ல இந்த நடிகனாக போறாங்கிறது கூடக்கூடிய சொல்லுவாங்க. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சியினுடைய கண்டிப்பா கருத்தா மாறாது. இருக்குது. ஏன்னா, நம்ம ஆண்டவர் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது. டார்ச் லைட் எல்லாம் தூக்கி போட்டு டிவிய உடைச்சு, மனுஷன் வந்து வெறிகொண்ட வேங்கையா அரசியலுக்குள்ள வந்தவர். அந்த கதவு திறக்கும். யாராவது ஊழல், லஞ்சம் அது மாதிரியான விஷயங்கள பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க வெளில போங்கடா அப்படின்லாம் பேசி, ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழக அரசியல் வரலாற்றுல பரபரப்பை ஏற்படுத்தினவரு. அவரு சொல்றாரு. ஏன்னா, அவரு தான குரு. விஜய் அவர்களுடைய அரசியல் குரு யாரு அப்டின்னா, கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள், அவர் ஏன் டார்ச் லைட்ட உடைச்சாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்ப வரைக்கும் நம்மகிட்ட இருந்தாலும், கரெக்ட்டான கேள்விய முன்வைக்கிறார். ஏன்னா, இதே மாதிரி இத விட அதிகமான கூட்டம் கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அவருக்கு கூடியது. கமலஹாசன் அவர்கள் வந்து நம்பினார். இந்த மக்கள் நம்மளை வெற்றி பெற வைத்து முதலமைச்சராக்குவார்கள் என்று கமலஹாசன் அவர்கள் நம்பினார். ஆனா அந்த மக்கள் தன்னை பார்க்கத்தான் கூடியிருக்கிறார்கள். நமக்கு வாக்களிக்க கூடவில்லை என்று கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப பிற்காலம், அதாவது அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கி, அவங்க வந்து வெற்றி பெற முடியாம, கோவை தொகுதியில கமலஹாசன் அவர்கள் போட்டி போட்டு, கிட்டத்தட்ட அப்படியே நெருங்கி வர்றாரு. அப்படியே ஜெயிச்சுருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறப்ப தோல்விய தழுவுறாரு. கமலஹாசன் அவர்களுக்கே இந்த நிலைமை. அப்ப மூர்த்த நடிகர் விஜய் அவர்கள விட இண்டஸ்ட்ரியில சின்ன குழந்தையா இருக்கும்போது, "அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே" அப்படின்னு அந்த காலகட்டத்தில இருந்து பாட்டு பாடி, அப்படியே வந்து களத்தூர் கண்ணம்மாள்ல நடிச்சு, அப்படியே வந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள தான் விஜய் அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அரசியலுக்குள்ளேயே வராரு. "என்னப்பா விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரையும், அண்ணாவையும் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் போட்டுட்டு இருக்காரே, நீ என்னப்பா கமலஹாசன சொல்ற?" அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஏன் கமலஹாசன் அவர்கள விஜய் அவர்கள் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டார்னா, அரசியலுக்கு வந்து நம்ம தோத்து போயி, மக்கள் நம்மள புறக்கணிச்சு தூக்கி கீழ எறிஞ்சாலும், திரும்ப சினிமாக்குள்ள போயி நம்ம விட்ட இடத்த நம்மளால திரும்ப புடிக்க முடியும் என்று செய்து காட்டிய நபர் கமலஹாசன் அவர்கள். அதாவது அரசியலுக்கு வந்தாரு, தோல்வி அடைஞ்சாரு. திரும்ப வந்து கோலிவுட் சினிமாக்குள்ள போறாரு. விக்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு மெகா ஹிட் படத்த குடுக்குறாரு. திரும்ப அவருடைய இடத்த தக்க வச்சுக்கிறாரு. அப்ப விஜய் பார்க்குறாரு, "ஓ! அப்படியா? அரசியலுக்கு போய் மிதிப்பட்டாலும், செருப்படி வாங்குனாலும் திரும்ப நம்ம விட்ட இடத்த புடிச்சிரலாமா?" அப்படின்னு கமலஹாசன் அவர்கள வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் உள்ள வராரு. ஆனா அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்களே தெளிவா சொல்றாரு, "எனக்கும் தான்டா கூடுனாய்ங்க. ஒருத்தன் 2 பேர் இல்லடா. லட்சக்கணக்குல கூடுனாங்கடா. கூடுனவன் பூரா ஓட்டு போடுவான்னு நம்பி தான்டா நான் வந்து டார்ச் லைட் எல்லாம் எடுத்து அடிச்சு டிவி எல்லாம் உடைச்சேன். கடைசியில அவைங்க எனக்கு நாமத்த போட்டது தான்டா மிச்சம். சொன்னா கேள்றா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். நடிகர் விஜய்க்கும் அது பொருந்துமா சார்? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தான் விஜய் தனியா இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க அறிவுரை வழங்கணும்னா, என்ன மாதிரியான அறிவுரைய வழங்குவீங்கன்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறதுக்கு, விஜய் அவர்கள் நல்ல பாதையில போணும் அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு தெளிவா தெரியுது விஜய் அவர்களுடைய ரூட் வந்து தப்பா இருக்கு. கூட்டம் கூடுதுன்னு நெனச்சுக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு, இவிங்கெல்லாம் ஓட்டா போட்டுருவாய்ங்க, ஓட்டா மாறிரும்னு விஜய் வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. விஜய்க்கு ஒரு வரியில அட்வைஸ் குடுக்கணும்னா என்ன மாதிரியான அட்வைஸ் குடுப்பீங்க சார்? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள். ஒரு நபருக்கு கூடுற கூட்டமெல்லாம் வாக்கா மாறாது என்கிற கமலஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு இந்த தாவேகா தற்குறிகள்லாம் ஒரு பதில் கருத்து வச்சிருப்பானுங்க. கண்ணா, இது தானா கூடுன கூட்டம் இல்லம்மா. அன்பால தானா சேர்ந்த கூட்டம். என்னுடைய தனி சாம்ராஜ்யம்.
அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பால பேசின டயலாக்க தூக்கிக்கிட்டு வருவானுங்க. டேய், உங்களுக்கு உண்மையிலேயே எப்படி கூட்டம் கூடுச்சுன்னு நான் சொல்லவா? திட்டம் போட்டு புசி ஆனந்த் அவர்கள் உங்களுடைய நிர்வாகிகள கூப்பிட்டு இவ்வளோ கூட்டத்த சேர்க்கணும் அப்படின்னு இவனுங்க பல நாளாவே திட்டம் போட்டானுங்க. உண்மைய சொல்லணும்னா, விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து திருவாரூர கடந்து தான் நாகப்பட்டினத்துக்கு போறாரு. ஏன் திருவாரூர கடந்து நாகப்பட்டினத்துக்கு போறாரு? திருவாரூர்லயும் தானே பேசினாரு. நீ திருவாரூர்ல பேசிட்டு நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து நீ டைரக்ட்டா திருச்சிக்கு வந்திருக்கலாமே. அப்ப எல்லாமே பிளான். முதல்ல நான் நாகப்பட்டினத்துக்கு வர்றேன். இத்தன பேர கூட்டிருங்க. கூட்டுன கூட்டத்த அப்படியே நேரா திருவாரூருக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அதாவது நாகையில விஜய் அவர்கள் பேசுறாரு. பேசி முடிச்ச கையோட அங்க எவன்லாம் கூடியிருந்தானோ, இருக்கிறவன்லாம் டூ வீலரு, காரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அப்படியே விஜய் பின்னாடியே கெளம்பிட்டாய்ங்க. கெளம்பி போயி திருவாரூர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடுன மாரி மீடியாக்கு முன்னாடி காட்டி, "ஏன்டா எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? அப்போ உண்மையிலேயே கூட்டம் கூடுது ஒருத்தருக்கு அப்படின்னா, அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறாதா? அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூடுகிற கூட்டத்துல 100 பேர் கூடுறான்னா, அதுல 90 பேர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவர் பேசக்கூடிய கருத்துக்கள கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கணக்குல 1 மணி நேரம் ஆனாலும் நின்று கவனிப்பாங்க தொண்டர்கள். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் கொற்ற மழையில பேசிட்டு இருப்பாரு. கீழ எல்லாரும் நனைஞ்சுகிட்டு கூட கேட்டுட்டு நிப்பாங்க. அப்படி கூடக்கூடிய கூட்டம் கம்மியாக இருந்தாலும், அது வந்து 100க்கு 90 விழுக்காடு ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, விஜய்க்கு நாகையில, திருவாரூர்ல கூட்டுன கூட்டம் வந்து, விஜய் அவர்கள பார்த்தா போதும். நல்லா இருக்கிறாரா? உயரமா இருக்கிறாரா? சிவப்பா இருக்கிறாரா? முடி கரெக்ட்டா இருக்குதா? உண்மையான முடி தானா? இல்ல டோப்பா கிப்பா வச்சிருக்கிறாரா? ஏன்னா நெறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு சொட்ட மண்டை, தலையில டோப்பாவ கவுத்திருக்காருன்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னு பார்க்க வந்ததுக்கான கூட்டமே தவிர்த்து, விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க வந்த கூட்டம் இல்ல. அந்த ஆள் என்ன சொன்ன? வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. ஏன் என்ன சொன்ன? இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இதுல எது உண்மை? சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிங்க போச்சு 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 போச்சு. விஜய் அவர்கள் தேசிய தலைவர் குறித்து பேசிட்டாரு, ஈழத்தமிழர் குறித்து பேசிட்டாரு. அவ்வளவுதான் வேலை கையில் எடுத்துட்டாரு. இனிமே சீமான் அவர்களுடைய அரசியல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கருத்தட ஆபரேஷன் பண்ண பன்னி மாரி கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. டேய், 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் ஈழ அரசியல் குறித்து தமிழ்நாட்டுல போராடி சிறைக்கு சென்று இளைஞர்கள வந்து அறிவு ரீதியாக இலங்கையில என்ன கொடுமை நடந்தது அப்படின்னு சொல்லி விளக்கி புரிய வச்சு, ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, அவர் வந்து ஒரு 8 விழுக்காடு வாக்க வாங்கி வச்சிருக்கிறாரு. நீங்க 1 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, சீப்ப திருடி ஒளிய வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிரும் அப்படிங்கிற மாரி, வேல தூக்கிட்டாராம் விஜய். அதனால வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சுருவாங்களாம். அப்படி பார்த்தா, அண்ணாமலை அவர்கள் வேல தூக்கியிருக்கார்றா. எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் வந்து வேல தூக்கியிருக்கார்றா. இன்னும் ஏன் திராவிட கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கைன்னு பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் அவர்கள் வேல தூக்கியிருக்கார்றா. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வேல தூக்காம வேலை ஆகாது. ஏன்னா, தமிழ் கடவுள் முருகன் எல்லாருடைய வீட்லயும் கடவுளாக கொண்டாடப்படக்கூடிய ஒருவன். அவன போற்றுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்யுது. ஏன்னா, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. முருகன வந்து தமிழ் கடவுளாக சாதி, மதம் இந்த எல்லாத்தையும் கடந்து ஏற்றுக்கொண்ட மக்கள் தமிழ் மக்கள். அதனால தான் விஜய் அவர்களுடைய கையில வேல் போனதும், சுத்தி இருக்கிறவன் அவிங்களே அறியாம அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏன்னா, அந்த வேல் யார் கையில இருந்தா அது நல்லா இருக்குமோ, அவங்க கையில நல்லா இருக்கும். விஜய் கையில அது கோமாளித்தனமா தான் இருந்துச்சு. ஒரு வேல் ஒரு வீரன் கையில இருந்துச்சுன்னா, எதிர்த்தாப்புல வர்றவன் 100 பேரா இருந்தா, "டேய், அவன் தனியா விட்டாவே 10 பேர அடிப்பான். கையில வேலோட இருக்கிறான். நம்ம 100 பேரையும் வதம் பண்ணி விட்டுருவான்டா" அப்படின்ற பயம் இருக்கும். அதே ஒரு
கோழை கையில, கோமாளி கையில இருந்துச்சுன்னா, அவன் கையில இருக்கிற வேலை புடுங்கி போட்டு அவன ஆள போட்டுறலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாய்ங்க. அப்ப சீமான் அவர்கள் கையில இருக்கக்கூடிய வேல் அப்படிங்கிறது ஒரு வீரன் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு சமம். இதே விஜய் அவர்கள் கையில இருக்கக்கூடிய வேலுன்றது ஒரு கோமாளிக்கு கையில இருக்கக்கூடிய வேலாக தான் பார்க்க முடியாது. அது ஒரு ஆயுதமாக பார்க்க முடியாது. ஒரு விளையாட்டு ஜாமானா வேணா பார்க்கலாம். ஆனா, அந்த பில்லா படத்துல அஜித் குமார் அவர்கள், "ஏழு மலை ஏழு எங்க அண்ணன நீ பாரு, ஆறுமுகம் யாரு நம் நண்பன் தானே கூறு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில அப்படி வேல வச்சுட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் ஒண்ணு பண்ணியிருப்பாப்ல. அது வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாரி இருக்கும். அது மாரி வேலுன்றதெல்லாம் யார் கையில இருந்தா நல்லா இருக்குமோ, அவங்க கையில இருந்தா தான்டா நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொளிய தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. ஆண்டவர் இவனுங்களுக்கு ஆப்படிச்சத இந்த தாவேகா தற்குறிய பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே